எசேக்கியா ராஜாவோட ஒரு லைஃப்ல வந்து ஒரு காரியம் பண்றாரு. ஆக்சுவலி இவர் தான் தப்பு பண்றாரு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருக்கு. 12-13ல பாத்தீங்கன்னா இருக்கு. அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாத்தான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. இது என்னன்னா ஒரு பாபிலோன் வந்து எப்பயுமே இஸ்ரவேலுக்கு ஒரு எதிராக செயல்படுறதான் சொல்ல போனா. அதாவது அந்த நாட்கள்ல வந்து சும்மா பரஸ்பரம் வந்து விசாரிச்சுப்பாங்க. இப்பயுமே நம்ம பாருங்களேன், எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு இருப்பாங்க. ஆனாலும் ஏதோ இப்ப உதாரணத்தை பார்த்தா நம்ம இந்தியால இருந்து நம்ம அமெரிக்கால யாரோ ஒருத்தவங்க முடியாம இருக்காங்க. என்னதான் வந்து நாட்டுகள்ல 1008 பிரச்சனை இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு இப்ப அமெரிக்க அதிபருக்கு வந்து ஏதோ உட முடியல அப்படின்னா இங்க இந்த இந்திய பிரதமர் வந்து அங்க போய் நல்லா விசாரிக்கணும். அது வந்து ஒரு இதுதான் மாதிரி பண்றாங்க. அப்ப வந்து நம்மளுடைய ஆளுங்கட்சி எதிர்கட்சியே பயங்கரமா அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அந்த விசாரி யாரோ துக்க செய்தி நல்ல செய்திக்கு வந்து கலந்து கொள்வாங்க. அந்த மாதிரி அப்ப வந்து கலந்து கொள்றாங்க. ஒரு ஃபார்மாலிட்டி தான். அதுக்கு வந்து இவர் வந்து அவ்வளோ பெருசா தடபடலாம் எதையும் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நீங்களே உங்க ஒர்க் பண்ற பிளேஸ்லயே ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு எதிரின்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டி நிமித்தமா இப்ப உங்களுக்கு உடம்பு இல்லைன்னா ஒண்ணு விசாரிப்பாங்க. ஏதோ இப்ப வீட்டுக்கு வருவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆனா அதுக்காக அவங்க வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக எல்லா வாரியா எல்லா விஷயத்தையும் சொல்லி நாங்க இவ்வளவு செலவு பண்ணோம், அவ்வளவு பண்ணோம், இங்க வாங்கணும், அது வாங்கணும், இவ்வளவு வச்சிருக்கோம், அவ்வளவு வச்சிருக்கோம், இப்போதைக்கு எங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் இவ்வளவுதான், இவ்வளோத்தையும் நம்ம சொல்லவே தேவை கிடையாது. அததான் அன்னைக்கு ஆண்டவர் வந்து இது பண்றாரு. எசேக்கியா ராஜா வந்து ஃபுல்லா உட்காந்து எல்லாத்தையுமே காமிச்சிட்டாரு. அரண்மனையில ஒரு பொருள் கூட சொல்ல போனா ஒரு செம்பு சட்டி கூட வந்து அவர் வந்து விட்டு வைக்கல. இப்ப காமிச்சிட்டாரு. இப்ப வந்து அடுத்து ஏசாயா தீர்க்கதரிசி சீனுக்கு வர்றாரு. 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 20-14. அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அதற்கு அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோனின் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். பாருங்க, ஆக்சுவலி இது வந்து எசேக்கியா செய்த பாவம் தான், தப்பு தான். அதுக்காக ஒரு தண்டனை தான் ஆண்டவர் சொல்றாரு. நீ எல்லாத்தையும் காமிச்சிட்ட, ஆனா நீ காமிச்ச எல்லாத்தையுமே அவங்க அள்ளிட்டு போறாங்க. ஒரு நாட்கள் வரும். ஆனா உண்மையாலுமே அப்படிதான். பின்னாடி வந்து இஸ்ரவேல ஃபுல்லா பாபிலோன் தான் வந்து மொத்தமும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நாட்கள் வரும். அப்போ உன்னுடைய பிள்ளைகள் கூட உன்னுடைய சந்ததியார்ல கூட ஒரு சில பேர் வந்து பாபிலோன்ல வந்து வேலைக்காரரா அடிமைகளா அங்க வந்து உனக்கு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு வந்து அதை சொல்றாரு.